அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமா? வாங்க. ஜெய்க்கு பிடிச்ச சமையல் இன்னைக்கு. காலையில வந்து குடிக்கிறதுக்கு அப்பா சூப்பரா ஒரு டீ போட்டு வச்சிருக்காங்க, குடிக்கணும். ஜெய் குட்டிக்கு இன்னைக்கு தோசை சுட்டுட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சூப்பரான இட்லியும் பண்ணி வச்சாச்சு. நல்லா சாஃப்டா ஒரு இட்லி, மல்லிகைப்பூ மாதிரி, மறந்துட்டேன் சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச சிக்கன் குழம்பு, அவனுக்கு பிடிச்ச சிக்கன் குழம்பு காலையிலே வச்சாச்சு. இன்னையில இருந்து அவரு விரதத்தை முடிக்கிறாரு. சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு வச்சாச்சு. நம்மளுமே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்ல பூஜா? ஆமா, செம்ம காம்போ. Guys, after 51 days நான் நான்வெஜ் சாப்பிட போறேன். எப்படிப்பா இருக்கு தம்பி? ஒன்றும் இல்லை, சந்தோஷமா இருக்கா? ஆனந்தமா இருக்கா? எங்களுக்குலாம் ஜாலியா இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்னாப் எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு விடிஞ்சிரும். உனக்காக எவ்வளவு பாசமா இருந்தாலும் ஸ்னாப் எடுத்திருக்கா. ஸ்னாப் பரவாயில்ல, சாப்பிடுறா சாப்பிடுறா. இந்த முருகனே இறங்கி வந்து ஊட்டி விட்டுருவார் போல, அந்த அளவுக்கு பண்ற. ஜெயோட ஃபேவரட், எங்களோட ஃபேவரட். சின்ன வயசுல நாங்க அடிக்கடி இதுதான் கேட்போம். இட்லி தோசை கறி குழம்பு, இட்லி கறி குழம்புன்ட்டு. மம்மி டேஸ்டா இருக்கு மம்மி. சீரியஸா டேஸ்டா இருக்கு. சீரியஸ் பல்ல எடுத்து போய் சாப்பிடுவோம். இன்னைக்கு ஒரு புடி, இன்னைக்கு ஒரு புடி தான். அம்மா வேற லெவலில் சமைச்சிட்டேன். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு பொடி செல்லக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். இப்போ சத்து மாவு வேலை தான் போயிட்டு இருக்குது. சத்து மாவு ஸ்டாக் தீர்ந்து போயிட்டு இப்போ அதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். திங்கக்கிழமை எல்லாருக்கும் கொரியர் போட்டு விட்டுருவோம். அப்புறம் பூஜா, அப்புறம் அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சி, நிம்மதியா, சந்தோஷமா இருங்க. காலையிலேயே செஞ்சாச்சு, அதனால மதியத்துக்கு சோறு அது காட்டவே இல்லைல்ல, நம்ம மறந்துட்டோம். காலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த சிக்கன் குழம்பு வச்சோம் இல்லையா ஜெய்க்கு, அதுலயே விட்டாச்சு. அதுல முட்டை அவிச்சு போட்டுட்டோம். இப்ப அப்புறம் கஞ்சியில ஊந்துச்ச சோறு, அதை எடுத்து வச்சுருவாங்க. சோறு மட்டும் வடிச்சுக்கிட்டோம் சிம்பிளா. சரி, ஒண்ணு செஞ்சு கொடுப்போம், ஒரே நாள்ல மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிட போதும் அவனுக்குன்ட்டு கொஞ்சம் சிக்கன் வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நைட்டுக்கு அவருக்கு தொக்கு பண்ணி கொடுக்கணும். தொக்கு வேணுமா, பண்ணி ரசம் வேணுமா? ரசம் வேணும். சிக்கன் தொக்கும் நைட்டுக்கு ரசமும் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அதுக்கப்புறம் இதுதான் நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு. அவ்வளவுதான். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். ஏதாவது சொல்லணுமா? வாழ்க வளத்துடன். பாய் பாய்.